அன்பு தமிழ் உறவுகளுக்கு நெஞ்சார்ந்த வணக்கங்களை முதற்கண் உரித்தாக்கிக் கொள்கிறேன். நான் உங்கள் மூவேந்திர பாண்டியன். நாளொரு திருக்குறள் வரிசையில் இன்றைய தினம் பொருட்பாலில் 40வது அதிகாரமாக உள்ள கல்வி என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமைந்துள்ள 400வது திருக்குறளை காணப்போகின்றோம். கல்வி என்பதற்கு கல்வியின் சிறப்புகள் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது. இப்பொழுது 400வது திருக்குறளை காண்போம். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. இத்திருக்குறளுக்கான பொருளினை இப்போது காண்போம். ஒருவருக்கு தாம் கற்ற கல்வியே அழிவில்லாத செல்வங்களாகும். மற்ற செல்வங்கள் எல்லாம் அழியக்கூடிய தன்மையினை உடையதால் அவைகள் எல்லாம் செல்வங்கள் ஆகாது. மீண்டும் பொருள், ஒருவருக்கு தாம் கற்ற கல்வியே அழிவில்லாத செல்வமாகும். மற்ற செல்வங்கள் எல்லாம் அழியக்கூடிய தன்மையினை உடையதால் அவைகள் எல்லாம் செல்வங்கள் ஆகா என்பது இக்குறளுக்கான முழு பொருளாகும். ஆம் தோழர்களே, அழிவில்லாத கல்வி செல்வத்தை நாமும் கற்று வாழ்வில் சிறப்படைவோம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு. நன்றி, வணக்கம்.